என்ன பிரச்சனை வரட்டுங்க, நான் சொல்லுவேன், இந்த வேதம் எல்லா வயதுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடக்கிய ஒரு பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. ஒரு குழந்தை எப்படி வளரணும் அப்படின்னு பைபிள் சொல்லும். பிள்ளைகள் எப்படி நடக்கணும், இதே பைபிளில் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கும். இதே பைபிளில் இந்த பெற்ற குழந்தை ஒரு வாலிபனா மாறினா எப்படி வாழணும் அதுக்கு ஆலோசனை உள்ள இருக்கு. வாலிபனான பிள்ளை ஒரு மனைவியை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும், ஒரு புருஷனை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும் அதுக்கு ஆலோசனை இருக்கு. கணவன் மனைவின்னு சேர்ந்தாச்சு, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வேத புஸ்தகம் ஆலோசனை நிறைந்ததா இருக்கு. இந்த வேத புஸ்தகத்துல ஒரு தாத்தா பாட்டி எப்படி இருக்கணும்னு பைபிள்ல வசனம் இருக்கு. மாமனாரா எப்படி இருக்கணும், மாமியாரா எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும். ஒரு ஒரு உறவுக்கும் எல்லைகள், அதற்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பைபிள் அடக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பைபிள்ல இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும். இதற்கு ஒரு மனுஷன் முதல் இடத்தை கொடுத்து, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. நீங்க பொதுவா நீங்க ஒரு இடத்துல நடந்து போறீங்கன்னா அந்த பாதையில வெளிச்சத்தை எங்க செலுத்துவீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு பின்னால இல்ல, உங்களுக்கு முன்னால. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடியில முதலாவது வெளிச்சத்தை தான் நம்ம காட்டுவோம், வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வெளிச்சம் ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல கால் எடுத்து வைப்போம். அதே போல வேதத்தை முதல் இடத்துல வைங்க. வேதத்தின் ஆலோசனைகளை கணவன் மனைவி தகப்பன் தாய் முதல் இடத்துல வைங்க, அதுக்கு முதலிடம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுது நமக்கு, வேதம் என்ன நம்மளுக்கு போதிக்கிறது, கர்த்தர் என்ன சொன்னார், அதுக்கு முதலிடத்தை நான் கொடுங்க. அப்படி முதல் இடத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து குடும்பத்தை நடத்தி பாருங்க, நிச்சயமா நீங்க பின்னால இடரவே மாட்டீங்க.